ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 1/10/2024 ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீசக்தி 435 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து வீக்லி சார்ட்டு லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த சீபோர்டு இருக்குல்ல, சீபோர்டுடைய பவர் வந்துட்டே இருக்குது. அஞ்சு பவர் 0 ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா நமக்கு 8 பவர் 3 தான். இந்த 2 இடத்துலையுமே ஏ போர்டுக்கு வந்திருக்கிறதுனால நான் இந்த 8 பவர் 3 அப்படிங்கிறதையும் இந்த ஏ போர்டுக்கு எடுக்கிறேன், பி போர்டுக்கு எடுக்கிறேன். நான் அதே போல் இப்படி பார்த்தோம்னா 3 பவர் 8 5 பவர் 0 வரலாம். 4 0 4 0 4 0 மூணாவது தடவை ரிப்பீட் ஆகலாம். அப்போ 0 3ங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது இந்த வீக்லி சார்ட்டு படி. ரெகுலர் சார்ட் எடுத்துட்டோன்னா லாஸ்ட்டாக வந்த 3 நாளோட ரிசல்ட்டு இதில் 2வது போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுடைய பவர் எடுத்து எழுதியிருக்கேன். 4 பவர் 9 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 8 பவர் 3 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0 அடுத்து வந்து சி போர்டுக்கு வரலாம். ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல் போர்டுக்கு வந்து 0வையும் 3 எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஏ போர்டுக்கு 0 3 7. இந்த 7 எப்படி எடுத்தேன்னா இங்கே 3 பவர் 8 வர மாதிரி 2 பவர் 7 வரலாம் அப்படிங்கிறதுனால 7 எடுத்திருக்கேன். ஏக்கு வந்து 0 3 7, பி போர்டுக்கு 3 8 6, சி போர்டுக்கு 5 0. ஏபிபிசிஎஸ்சி வந்து 0வையும் 3ஐயும் மேட்ச் பண்ணியிருக்கேன். 3 0 0 3 8 0 0 8, 3 5 5 3 8 5 5 8. 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 361 785 1. மிஷின் நம்பர் 548 047, 0 பவர் 5 4 பவர் 9 7 பவர் 2. Thank you friends.